Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோலாக். இன்னைக்கு கோயம்புத்தூர் ஊட்டி ஒரு பட்ஜெட் ரைடு, ஒரு 1000 ரூபாய்க்குள்ளாடி ஒன் டே நம்ம கோயம்புத்தூர் ஊட்டிக்கு போயிட்டு முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கைஸ் இன்றைக்கி நான் போய் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பஸ்ஸில்னா ஈஸியாக போய்க்கலாம். இங்கேருந்து 75 ரூபா தான் டிக்கெட் நினைக்கிறேன் நான், 75 to 80 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் டிக்கெட்டு. ஸோ ஆனால் இந்த காட்டு மிராண்டியை கொண்டு போயிட்டு வர முடியுமான்னு தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் ஹில் ஸ்டேஷனில் போனால் இவன் தலைவருக்கு பயங்கரமான ஒரு குஷி ஆகிரும். குஷி ஆயிடுச்சுன்னா நல்லா தண்ணி குடிச்சிடுவான். தண்ணி மீன்ஸ் ஃபியூலாக சொல்கிறேன் நான். ஆனால் அந்த பெட்ரோலை சாப்பிட்டுட்டு நமக்கு ஒரு ஃபீல் தருவான் பாருங்கள், அது வேறு லெவல். அது எந்த வண்டியாலையும் கொடுக்க முடியாது. நேம் இஸ் புல்லட். இதில் வேறு இந்த எக்ஸாஸ்ட் மாற்றி இருக்குது. ஸோ அதனால் அந்த ஹில்ஸில் ஏறுறப்போ அந்த பீட் சவுண்ட் இல்லாமல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நேற்றுக்கெல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதனால தான் சடன் பிளான். நேற்று நைட்டு தான் முடிவு பண்ணோம். இபாஸ் அப்ளை பண்ண உடனே கிடச்சி. ஸோ கைஸ் கண்டிப்பாக இபாஸ் மஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் டு ஊட்டி எனக்கு எந்த மாதிரி இருக்குன்னா, என் ஃப்ரெண்டுக்கு வீட்டு போயிட்டு வர மாதிரி இருக்குது. பாரத் ரெண்டு ஒரு 100 ருபீஸுக்கு பெட்ரோல் போட்டு துடியலூர் ஒரு ஏரியா கைஸ், அங்கேருந்து ரிலையன்ஸ்லேருந்து ஒரு 400 500 பெட்ரோல் போடுறோம் கைஸ். ஸோ அங்கேண்டு 100 ருபீஸ் போட்டோம். இங்கேண்டு அடக்கொப்பமாக இருங்க சிட் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இந்த ரிலையன்ஸில் அடிக்கடி தான் பிரச்சனை, க்ளோஸ் பண்ணிட்டுருவாங்க. ஸோ நீ அடுத்த பெட்ரோல் பங்கில் எந்த பெட்ரோல் பங்கு இருந்தோ போட்டுட்டு போக வேண்டியதான். கைஸ்க்கு ஒரு பாரத் பெட்ரோல் பங்கு இருக்குது. ஸோ இங்கே போய் போட்டுட்டு போயிடுவோம். 500 ரூபாய் போடுமா இல்லை 400 ரூபாய் போடுமா? மொத்தமாக 500 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கோம். ஸோ ஒரு 100 ரூபாய் வரும்போது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 500 ரூபாய் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 500 ரூபாய் இருக்குது. ஸோ கைஸ் சாய் குடிச்ச போகிறோம். காலங்காத்தால் ஒரு சாயை குடிக்க போகிறோம். I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. So guys, climate la have irukku. So guys, pass கேக்குறாங்க. இபாஸ் மஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் இபாஸ் எடுத்துட்டுங்க வாருங்க. ஸோ அது ஒரு 10 செகண்ட் வேலை தான். ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தாலே போதும். அட்ரஸ்ஸு, வண்டி நம்பர், வண்டியோட ஏஜு அவ்வளோ கொடுத்தாலே போதும். சப்மிட் கொடுத்தாலே இபாஸ் ரெடி ஆகிடும். ஸோ அது என்ன ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உள்ளே விடுறாங்க. இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேலே போச்சுன்னா ஃபாகு மட்டும் இருந்தாலே போதும், சந்தோஷம். ஆனால் என்ன வெயில் அடிக்குது. ஆனால் கிளைமேட்டு நல்லா குளிர்த்தியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. வெயில் அடிக்குது. அட கொப்பம் மோத வெயில் மட்டும் வராது. ஒழுங்க மாதிரியா உள்ளே இருந்துரு. மயிராண்டி வெயில். நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். குளிர்த்தி மட்டும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஃபாகு மட்டும் காணலையே. மயிராண்டி ஃபாகு, கொஞ்சம் ஃபாகு மட்டும் இருப்பி நல்லா இருக்குது. ஆனால் வெயில் வந்துட்டு அதான் வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் மழையாச்சும் வந்துனா கூட பிரச்சனை இல்லை. So I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty. I have a sense of urgency, a message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better, see. Finally வந்துட்டோம். வெல்கம் டு குயின் ஆஃப் கில். ஜஸ்ட் 2 kilometers only. வெறுப்பாவதே மயிராண்டி வெயிலே. ஸோ இந்த டைம் யாரும் பிளான் பண்ணாதீங்க.
கொஞ்சம் மழை டைம்னா ஃபாக் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பிளான் பண்ணாதீங்க காய்ஸ். ஃபாகே இல்லை. ஒருவேளை சம்டைம்ஸ் மத்தியானம், சம்டைம்ஸ் சில டைம் கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைம் என்னென்னா ஃபாக் பார்த்துக்கலாம். மற்றபடி மழை டைம் பார்த்து வாங்க, சரியான வேறு லெவலில் ஃபாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ என்னென்னா உங்களுக்கு கிளைமேட் மட்டும் ஜில்லுன்னு இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. நம்ம வெயில் அடிக்கிறது தான் உண்டு, ஆனால் பயங்கர ஜில்லுன்னு இருக்குது. ஸோ கைஸ் கிட்டத்தட்ட மணி 8:30 ஆகிட்டு. ஸோ எங்கேயாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஸோ கைஸ் இங்கே தான் என்ன சாப்பிட போகிறோம். பட்ஜெட் ரைடுக்கு நம்ம பட்ஜெட்டை பற்றி பேசுவோமா? 500 ரூபாய்க்கு நீங்கள் ஃபீல் போட்டிருங்க கைஸ். வரம்ப டீ குடித்தோம், அது ஒரு 25 ருபீஸ். அதுக்கப்புறம் இப்போது சாப்பிட்டது 120 ருபீஸ், 645 ரூபா ஆயிருக்கு கைஸ். இன்னும் போகிறப்போ கண்டிப்பாக இதில் 200 ரூபாய்க்கு மேலே தான் பெட்ரோல் போடணும். வாவ், ஃபண்டாஸ்டிக். ஸோ கைஸ் லிட்ரலி லைட்டாக ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குது கிளைமேட்டு. இங்கே பாருங்க, குதிரை நிற்குது. இது நாட்டை குதிரை, குதிரையோட கிராஸு. ஹலோ, எல்லாம் சோம்பேறியாக நிற்குது பார்த்தீங்களா? குதிரையும் கழுதையும் சேர்ந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். வாவ், வேறு லெவலுங்க. இந்த ட்ரீஸ் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ப்ரோ கண்டிப்பாக மத்தியானம் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். மனசை தேத்திப்போம், என்ன பண்ணுறது கைஸ். ஃபைனலி பைன் ஃபாரஸ்ட் வந்துட்டோம். ஆனால் ஃபைன் ஃபாரஸ்ட்னு போர்டில் வச்சுருப்பாங்களே, எங்கள் போர்டு ஒன்று காணல. ஆனால் என்ன, நம்ம கெட்ட நேரத்துக்கு வெயில் இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலாக நாங்கள் பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். என்னோட ஃப்ரெண்டு ஜோசா வந்திருக்காங்க எங்கள் கூட பாருங்க. ஸோ இது ரொம்ப கஷ்டமான ஏரியாவில் நம்ம வந்துட்டு இருக்கோம். I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. கிளைமேட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது, பட் ஆனால் நல்லா இருக்குது. வெயில் வருது, அதான் அந்த மோய மூவ்மெண்ட் மட்டும்தான் கடுப்பாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் இங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம், வேறு லெவலில் என்ஜாய் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் கோடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் உள்ள ஒரு ஒயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட நாய்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். இதோட ரிவ்யூஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஃபைனலாக இங்கே எல்லாருமே கப்புள்ஸ் ஆவோ ஃபேமிலி ஆவோ தான் வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸாக வந்த முதல் ஆள் நாங்கள் தான். இங்கே உள்ள என்ட்ரன்ஸ் எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்சனுக்கு 30 ரூபா. ஸோ 60 ரூபா ஆகிட்டு, மொத்தம் பட்ஜெட்டு 70 ஆகிட்டு கைஸ். நம்ம நினைக்கிற பட்ஜெட்டில் நிற்காது போல இருக்குது. ஸோ இங்கே குதிரை சவாரி இருக்குது, அதே மாதிரி பட்டி சவாரி இருக்குது. பட்டி மீன்ஸ் நாய் சவாரி. அடுத்து எருமை சவாரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எருமை நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தார், அசந்து தூங்குறாரு பாருங்க கைஸ். இங்கே என்ன அப்படின்னா ரொம்ப டிப்ரெஸ்டாக வந்தாலும் இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தா மேலே பார்த்தவங்களுக்கு தெரியும், மேகம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது கீழே வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
பைன் ஃபாரஸ்ட்டோட கொஞ்சம் மேலே நிற்கிறோம். ஸோ கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப குளிருது, லைட்டாக ஒரு சாரல் மழை, அப்படியே மனசு பொங்குது. என்ன அந்த கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் தீர்ந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீலு. அந்த ஃபீலு நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட டிப்ரெஷன் ஆகி 1.5 years ஆச்சுங்க. நான் இந்த மாதிரி சோகமாலாம் இருந்தது கிடையாது. ஸோ இப்போது ரொம்ப கஷ்டம்னா வாழவே பிடிக்காத அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கேன். ஸோ அடிக்கடி டிப்ரெஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஊட்டி நான் கிளம்பி வந்துடுறேன். கிட்டத்தட்ட நான் கோயம்புத்தூர் வந்தப்போ இது கவுண்டிங்கே எனக்கு கிடையாது, அவ்வளோ வாட்டி வந்துட்டேன். ஒரு 6-7 வாட்டிக்கிட்ட வந்துட்டுன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு வந்தேன், கீழே வச்சு ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. பட் மேலே வேறு லெவலுங்க. ஒரு சாரல் மழை அடிக்குது. என்ன போகிறப்போ ஃபாக் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அது ஒன்றும் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாண்டர்டில் தான் வந்தேன் கைஸ். பார்த்தீங்களா தெரியும். ஸோ மைலேஜுக்கு ரொம்ப ட்ராப்பு. ஆனால் என்ன ஃபீல், காசு கொடுத்தாலும் ஒர்த்தியாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த பீட்டு சவுண்டு வேறு லெவலுங்க. எதுக்கு நாங்கள் ஒரு காமிச்சிடட்டா? ஸோ கைஸ், இதோட பீட்டை நீங்கள் பாருங்கள். பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த பீட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை இந்த ஹில் ஸ்டேஷனில் ஓட்டும்போது செம்ம சந்தோஷம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணலாம் இந்த வண்டியை. ஆனால் என்ன மைலேஜ் கொஞ்சம் ட்ராப்பு, அது மட்டும் தான். மற்றபடி வேறு லெவலுங்க. இன்றைக்கி செம்ம என்ஜாய் பண்ணுறேன். கிளைமேட்டும் சரி, கொஞ்சம் பாரம்பரிய கீழே இறங்குற மாதிரி இருக்குது. என்ன கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, பட் ரியாலிட்டி அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் நான். சார் அந்த மாதிரி சொல்கிறேன் நான். இந்த எக்ஸ்ட்ராஸ்ட்டு அவன் சேஞ்ச் பண்ணியிருக்கான், செம்ம எக்ஸ்ட்ராஸ்ட்டு. இதான் ரைடர்ஸ் எல்லாம் புல்லட் ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து. அந்த கலரா வீடு இருக்கிறது வேற லெவலில் இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. ஊட்டிலேருந்து 200 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் ஊற்றிருக்கேன் கைஸ். ஸோ மொத்தமாக சேர்த்து 700 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். ஒரு ரிக்வஸ்ட் கைஸ், ஸோ நீங்கள் இப்போ ஊட்டி வாரீங்கன்னா கீழண்டே நீங்கள் பெட்ரோல் போட்டுவாங்க. ஸோ இங்கே 2 ரூபா அதிகமாக இருக்குது பெட்ரோல். கீழே 101 ரூபா, இங்கே 103 ரூபா பெட்ரோலு. ஸோ நம்ம கீழண்டே போட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 ரூபா கிட்ட லாபம் எடுக்கலாம். இங்கே ஊட்டி வந்தப்போ இங்கே ஒரு கோயில் திருவிழா முடிவுன்னு நினைக்கிறேன். அங்கே பாயாசம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். ஸோ புரோட்டாவில் ஆச்சு
120 ஏம்மா அதில் போமா? ம் 160 என்ன ஒரு புரோட்டா ஸோ கைஸ் இங்கே திருவிழா முடிவு. ஸோ பாயாசமோ ஏதோ ஒன்று குடிக்காத. ஸோ அதனால் அதை ஓசையில் குடிக்க நாங்களும் போகிறோம். என்னென்னு தெரியல, பாயாசம் மாதிரி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமான ரோஸ் கலரில் இருக்குது. என் ஒரு ஃப்ரெண்டு மவுண்டன் வியூ பாயிண்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்து 9 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அங்கே போகலன்னு தான் பார்த்தேன். ஆனால் பட் பயங்கர மழை. ஸோ அதனால நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது கண்டிப்பாக அவங்க சொன்னதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இந்த வாட்டி இப்போ 3:30 ஆகிட்டு. ஸோ அதனால் நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த கோயில் சர்ச்சில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். ஏன்னா நான் ஒரு பாயசம் குடித்தேன், பயங்கரமாக இருந்து. இதெல்லாம் ஒரு ஸ்டார்ட் அப் இருந்துன்னா ஒரு முடிவு இருக்கச்சில் இனிப்பாக முடித்தா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ப்ரோ? நாங்கள் இனிப்பாக முடிச்சுட்டு இனி நாங்கள் கிளம்ப போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு அப்படி நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ ஃபோனில் சார்ஜ் பண்ணுங்க, சார்ஜே இல்லை. ப்ளஸ் 160. ஸோ கைஸ் இதுதான் எங்கள் பட்ஜெட்டு. மொத்தம் 700 ரூபாய்க்கு பெட்ரோல் ஊற்றோம். அந்த 500 200 பெட்ரோலு, அதுக்கப்புறம் டீ, காலமை பிரேக்ஃபாஸ்ட்டு, அதை பைன் ஃபாஸ்ட் உள்ள போன தெரியுமா 60 ரூபா, அதுக்கப்புறம் 160 ரூபா. இப்போ மத்தியானம் 4 புரோட்டா சாப்பிட்டோம். அதில் ஏமாற்றிட்டாங்க. சரி அதனால் ஏமாந்துட்டோம். மற்றபடி இதாங்க எங்களோட பட்ஜெட்டு. ஒரு புல்லட்டில் வந்தாலே இவ்வளோ ரூபாய்க்குள்ள 1065 ரூபா இவ்வளோன்னா. இவ்வளோ ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம். ஸோ நாங்கள் 700 ரூபாய்க்கு ஃபியூல் மட்டுமே போட்டோம். ஸோ ஆனால் ஒரு நல்ல மைலேஜ் வந்தீங்கன்னா, மைலேஜ் உள்ள பைக்கில் வந்தீங்கன்னா ஒரு 400 இல்லைன்னா 500 உள்ளாடி பெட்ரோல் போட்டால் போதும். சரியா? ஏன்னா அப் அண்ட் டவுன் 200 கிலோமீட்டர் தான் உள்ள இருக்குது. நம்ம உள்ளாடி ஒரு 10-20 கிலோமீட்டர் தான் சுற்றுவோம். இன்றைக்கி செம்ம கிளைமேட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சரியா மழை, சரியான மழை. போகிறப்போ செம்ம வைப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக குளிருது. ஸோ நம்ம பட்ஜெட்டு 1065 ரூபாயிலே முடிஞ்சிட்டு கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய். வேற லெவலில் கிளைமேட், வேற லெவலில் இருக்குங்க. வைப்பு தான்.